வணக்கம். 5 மாநில தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. தமிழகத்திலயும் தேர்தல் களம் பரபரப்பா சூடு பிடித்து போயிட்டு இருக்குது. நேத்தைக்கு 2 பிரேக்கிங்கான செய்திகள நம்ம பார்த்தோம். ஒன்று அதிமுகல முதல்வரா இருந்த பன்னீர்செல்வம் நேற்றைக்கு திமுகல போய் இணைந்திருக்கிறாரு. சாயங்காலமா விஜய் அவருடைய மனைவி விவாகரத்து கோரி மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதுல விஜய்க்கு வேறொரு நடிகையோட தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. 2 பரபரப்பான விஷயங்கள் அரசியல் களத்தை சூடு பிடிக்க வைத்திருந்தது. ஸோ நம்ம இந்த வீடியோல பேச போற விஷயம், திமுகவினுடைய தலைமை எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு, தற்பொழுது இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, திமுக தலைமை அவருடைய குடும்பத்தை சேர்ந்த கருத்து கணிப்பை எடுக்கக்கூடிய நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு கருத்து கணிப்பை எடுத்து கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்கள் சார்ந்து கருத்து கணிப்பை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எம்எல்ஏக்களினுடைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுல அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தற்பொழுது சிட்டிங் மினிஸ்டர்ஸா இருக்கக்கூடிய பல பேர் இதற்கு முன்னாடி அதிமுகல அமைச்சர்களா இருந்தவர்களோட அவர்கள் மாவட்டத்துல, அவர்களினுடைய தொகுதியில, அவர்கள் தொகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதியில இருக்கக்கூடிய உள்ளூர் முன்னாள் அமைச்சர்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. ஸோ இதனால என்ன அப்படின்னா, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல திமுக சார்பில இருந்து இவர்கள் தரப்புல இருந்து மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படின்றது ஒரு வலுவில்லாத கேண்டிடேட்டை கொடுத்து அந்த அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இவர்கள் காரணமா இருக்கிறாங்க. அதே மாதிரி இவர்களுக்கு எதிராகவும் அதிமுக தரப்புல இருந்து ஒரு வலுவில்லாத வேட்பாளரை நிறுத்தி இவர்களுக்குள்ள ஒரு டீலிங் போயிட்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக காரங்க போட்டியிடக்கூடிய தொகுதியில எல்லாம் திமுக தோக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் கிடைத்திருக்குது. ஸோ ஸ்டாலின் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் எடுத்திருக்கிறாரு. இதற்கு முன்னாடி ஜெயலலிதா எடுத்த மூவ். இதற்கு முன்னாடி ஜெயலலிதா இதே மாதிரி தான் தொடர்ந்து ஒரே மாதிரி, ஒரே மாவட்டத்துக்குள்ள 2 தலைவர்கள் திமுக தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு லீடர், அதிமுக தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கான ஒரு லீடர், அவர்களுக்குள்ளேயே பக்கத்து பக்கத்து தொகுதியில நின்னு ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அவர்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவர்கள் 2 பேரையும் மோத விடுவாங்க. அதே மாதிரி தான் நத்தம் விஸ்வநாதனையும் பெரியசாமியவும் ஜெயலலிதா நேரடியா மோத வச்சிருந்தாங்க. நத்தம் விஸ்வநாதன் தோல்வி அடைந்திருந்தாரு. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தற்பொழுது திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் செய்யவிருக்கிறாரு. ஸோ முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக காரங்க எந்த தொகுதியில போட்டியிடுறாங்களோ அந்த தொகுதியில சிட்டிங் மினிஸ்டர்ஸை போட்டியிட போறாங்க. 2 பேருக்கிட்டையும் பணம் நிறையவே இருக்குது. 2 பேரும் செலவழிச்சு யார் வெற்றி பெறாங்க, உண்மையான உழைப்பை கொடுத்து வெற்றி பெறணும், போராடி வெற்றி பெறணும். சும்மா டம்மி கேண்டிடேட்டை போட்டு நிப்பாட்டி நீங்க ஜெயிச்சுட்டு இன்னொரு பக்கத்துல வெற்றி வாய்ப்பை எடுக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலயும் ஜெயிக்கணும். அதனால நீங்க நேரடியா மோதி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். ஸோ இது அமைச்சர்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. திமுக தரப்புல இருந்து இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு பலவிதமான வியூகங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு வியூகம் தான் நேரடியான பலம் வாய்ந்த மோதல். தற்பொழுது சிட்டிங் மினிஸ்டர்ஸ் முன்னாள் மினிஸ்டர்களோட அவர்களினுடைய தொகுதியில மோத போறாங்க அப்படின்ற விஷயங்கள் கிடைத்திருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு திமுகவுக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.